வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம கிராமத்து ஸ்டைலில் பாவக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் துருவிய தேங்காய், காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டி வச்சு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, அரை கப் சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூடவே அரை கப் தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காயை சேர்த்திக்கலாம். பாவக்காயை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பாவக்காயோட கசப்பு கம்மியாக இருந்தால் போதும்னா பாவக்காயை கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாவக்காயை எடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கசப்பு குறைஞ்சிடும். இந்த அளவுக்கு வதங்கியதும் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இந்த குழம்பு மிளகாய் தூளோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க, போய் பாருங்கள். குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக சாம்பார் தூள் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு புளியோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சுண்டிருச்சு, பாவக்காயும் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்திக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 15 நிமிஷம் மிதமான தீயில வச்சு கொதிக்க விடுங்க. நடுவில் அப்பப்போ கலக்கி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வரணும். அப்போ இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, கிராமத்து சுவையில் அருமையான பாவக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி.